ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும். எல்லாவற்றையும் நல்ல விதமாகவே பெற்றுக்கொள்ள நினைக்காதே. வாழ்க்கையில் காயப்படுவதும் நல்லதற்குத்தான். அப்பொழுதுதான் உன்னை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். தவறில்லை, ஏற்றுக்கொள் தங்கமே. உன்னை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும். நான் உன்னுடன் இருக்கிறேன், அதனால் பயம் கொள்ளாதே. உன்னுடன் பழகுபவர்களில் பலர் போலி முகத்திரையை அணிந்து உன்னை ஏமாற்றி வருகிறார்கள். அவர்களின் உண்மை முகம் கிழியும் பொழுது நிச்சயம் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த உண்மை ஒரு நாள் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதற்காகத்தான் இந்த வலியும் வேதனையும். தாங்கிக் கொண்டால், உண்மையை புரிந்து கொண்டால் காயம் சில நாளில் ஆறிவிடும். உண்மையை உணர்ந்து கொள்வாய். ஏமாற்றத்திலிருந்து விடுபடுவாய். யாரும் உன்னை ஏமாற்ற முடியாத நிலைக்கு அப்பொழுதுதான் உன்னை தயார்படுத்தி கொள்ள முடியும். ஒருவர் உன் மீது கொண்ட பொறாமையால் உன் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும், உன் மீது தவறே செய்யாமல் பழிச்சொல் கூறினாலும் அவர்களை கோபித்து கொள்ளாதே. அவர்கள் மீது துவேஷம் கொள்ளாதே. பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று அவசியமில்லை. அமைதியாக அவர்களின் குணத்தை புரிந்து கொண்டு ஒதுங்கிவிடு. உன்னை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி உன்னுடைய கர்மாவை தனது கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள். திரும்பிச் செல்லும் பொழுது உன் மனக்கண்ணில் இது ஒளிக்கட்டும். உனது கர்மாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உன்னை சுத்தப்படுத்திவிட்டு அவர்கள் அழுக்காகி செல்கிறார்கள். இனி அதை அனுபவிக்கப் போவது அவர்கள்தான். குரோதமும் துவேஷமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் உன்னில் எழுந்தால் வரும் காலங்களில் அதற்குண்டான பலனை நீ அனுபவித்து ஆக வேண்டும். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள். தண்ணீர் தன்னிடம் கலக்கும் எந்த ஒரு வர்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது. இறைத்தன்மையும் அதுவேதான். தங்கமே, நீயும் அப்படியே இரு. யார் உன்னை பழித்து கூறினாலும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு நன்றாக காதில் வாங்கிக்கொள். ஏற்றுக்கொள்ள வேண்டாம், கேட்டு மட்டும் கொள். நகர்ந்து விடு அந்த இடத்தை விட்டு. அப்படி நீ நகர்வதால் நீ ஏற்றுக்கொண்டதாய் அர்த்தமல்ல. அவர்கள் உன்னை வசைப்பாடி உனது கர்ம பலன்களை அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். அதாவது நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை இனிவரும் காலங்களில் அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். இதை அவர்கள் உணரவில்லை, நீ உணர்ந்து கொள். அதனால்தான் அம்மா கூறுகிறேன், அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகிவிடு. உனது கோரிக்கை அனைத்தையும் அம்மா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். எடுத்த காரியம் வெற்றியில் முடியும். மாயை அனைத்தும் விலகும். என் வடிவம் உனக்கு காட்சியாய் கிடைக்கும். இந்த சமயபுரம் முத்துமாரி உன்னுடனேயே எப்பவும் சதா சர்வகாலமும் உறைந்திருக்கிறேன். சந்தோஷமாயிரு. வரும் கஷ்டங்கள் என்னை தாண்டித்தான் உன்னை வந்தடையும். நான் பார்த்து கொள்கிறேன். அம்மா நான் இருக்கிறேன். அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.